ஹே ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனல்ல முதல் முறையா ஒரு இந்தியன் மூவியை போஸ்ட் பண்ண போறேன். 2024 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் கலந்த ஒரு டிராமா மாதிரியான மூவியை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேர் சிஸ்டர் மிட்நைட். இந்த படத்துல அன்பிரடிக்டபிள் ஸ்டோரியை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் எனக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷலா தெரிஞ்சிச்சு. இது மாதிரியான இந்தியன் மூவிஸ உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த படம் முழுக்க கதாநாயகியை மட்டுமே மையமா கொண்டிருக்க ஒரு கதைங்க. சில இடத்துல இந்த படம் கண்ணீரை வர சில இடத்துல காமெடியை கொண்டு வந்திருக்கோம். அதனால முழுசா படத்தை பாருங்க, அப்பதான் கதையே ஃபுல்லா புரியும். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ட்ரெயின் குள்ள காட்டுறாங்க. அதுல புதுமண தம்பதிகளா இந்த படத்தோட கதாநாயகியான உமா, அவளோட ஹஸ்பண்ட் ஆன கோபால் ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல கோபால் நல்லா தூங்கிட்டு இருக்கான். உமாவுக்கு சுத்தமா தூக்கமே வரல. அவங்களோட வழக்கப்படி முகத்துல ஏதோ மணி எல்லாம் தொங்க விட்டு இருக்காங்க. அதை ஓபன் பண்ணிட்டு ஜன்னல் வழியா எங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இந்த இடத்துல சிஸ்டர் மிட்நைட்னு டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன் வீட்ல ஒரு 10க்கு 10 இருக்கிற ஒரு சின்ன வீடு. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா அப்படிதான் எல்லா வீடுமே இருக்கும். அதுல ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இதுல இவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா. சீன் ஆரம்பிக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் பெட்ல அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. உமாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி டக்குன்னு அவளே எழுந்து போய் காதுல இருக்க நகை கம்மல் எல்லாத்தையும் கழட்டிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணலான்னு போவா. அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் டக்குன்னு வெளியில போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அவள் நைட்டியை மாத்திக்கிட்டு அவ பாட்டுல படுத்துட்டு இருக்கும் போது அவன் எதுவுமே பேசாம நீ ஏன் இங்க படுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்க விட இவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. டக்குன்னு அவ பாட்டுல வெளியில எழுந்து போய் தம்ம பத்த வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி நடந்துக்கிறானேன்ற மாதிரி ஒரு திங்கிங் அவளோட ஆக்ஷன்லயே தெரியும். சோ அடுத்த சீன்ல அவளுக்கு சுத்தமா தூக்கம் வரல. அதனால ஒரு தம்ம கையில பத்த வச்சபடி அவ பாட்டுல அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போறா. அப்ப நாயெல்லாம் துரத்துதுங்க. அங்க பாத்தீங்கன்னா பார்ட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சீன்ல விடிஞ்சும் போயிடுது. பக்கத்துல ஹஸ்பண்ட காணோம், எங்க போனானே தெரியல. கதவை திறந்து பாக்குறா. அது ரோட்ல அதிகமான வண்டி போகும் இல்லையா, அந்த இடத்துல மார்க்கெட் சைடுல இருக்கிற ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த சத்தமே அவளுக்கு சுத்தமா புரியல. அடுத்த சீன்ல டக்குன்னு சாரியெல்லாம் மாத்திக்கிட்டு வெளியில வரா. வெளியில சாணி கிடக்க அதை மிதிச்சுக்க. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டு லேடி இவளை பார்த்து காசிப் பண்ணா. இவளும் டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துடுறா. அடுத்த சீன்ல ஹஸ்பண்ட் ஃபுல் போதை போல இருக்குங்க. வந்தவன் இவளுக்கு பசிக்குமா பசிக்காதான்னு கூட தெரியாம ஃபுல் போதையில வந்து அப்படியே படுத்துறான். இவளுக்கு ரொம்ப நேரமா பசி தாங்க முடியாம அவளே கடைக்கு போய் ஏதோ பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடகட கடன் சாப்பிடுவா பாருங்க. பாக்குறதுக்கு ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் செம ஃபன்னா இருக்கும். ஒவ்வொரு விஷயமுமே மறுநாள் அவன் தூங்கி எழுந்துக்கிறான். என்னடா நினைச்சிட்டு இருக்க, கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் நைட் அதுமா என்ன விட்டுட்டு எங்கடா போனான்ற மாதிரி அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு பிரஷ் பண்ணிட்டே இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சரக்கு கேட்டாங்க அதனால நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூலா பதில் சொல்லிட்டு அவன் பாட்டுல வேலைக்கு கிளம்புவானா. கிளம்பிதான் போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவளும் முழிச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு மொபைலை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. அவளுக்கு பசி தாங்க முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. வாசல்ல உட்காந்துட்டு அவ கை முழுக்க வளையல்களா இருக்கும். அத குலுக்கி குலுக்கி பக்கத்துல இருக்க பெண்கள்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்டு பாக்குறா. யாருமே அவளை பார்த்து ரெஸ்பான்ஸே பண்ணலங்க. சரி வேற வழி இல்லன்னு இவளே மார்க்கெட்டுக்கு போய் அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவ வீட்டுல சமைக்கிறதுக்கு கத்தி இருக்காது. அதனால பக்கத்து வீட்டு லேடி கிட்ட போய் எனக்கு கத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவளோ ஆளை வெட்டுறதுக்கு கத்தி வேணுமா இல்ல காய வெட்டுறதுக்கு கத்தி வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அருவாலை கொண்டுட்டு வந்து கொடுக்க, அவளும் அதை எடுத்துட்டு போய் காய வெட்ட தெரியாம அம்மி மேல வச்சு சும்மா பொல பொலன்னு பொலந்துட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து சப்பாத்தி செய்யணும் இல்லையா, அதுக்காக கப்ல மாவை கொட்டுறன்ற பேர்ல மொத்த மாவையும் கொட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல நைட்டும் ஆயிடுது. ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வரான். திரும்பவும் உமாவை காட்டுறாங்க. அவன் அந்த மாவை பிசைஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாளா, கையெல்லாம் மாவு. ஹஸ்பண்ட் வந்த உடனே என்னால இந்த வளையல் எல்லாம் போட்டுட்டு சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்லவா கைய கழுவலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போக அவ அப்படியே மயங்கின மாதிரி அவன் மேல சாஞ்சுக்கிறா. பட் அவ சாஞ்சது கூட அவனுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறான். அடுத்த சீன்ல அவ பெட்ல படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவன் தூங்கலான்னு வருவான். தலைவியோ ரொம்ப எதிர்பார்ப்போட அவருக்கு கைய கொடுக்க அவனும் ஷேக்கன் கொடுத்துட்டு அவன் பாட்டுல படுத்து தூங்குவானா. அவ்வளவுதான் இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. மறுநாள் விடிஞ்சோன்னு உன்னோட வருமானம் என்ன, நீ ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிற, வீட்டுல எதை வச்சு நான் சாப்பாடு சமைக்கிறது அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்க, அவனும் சாக் பீஸ் எடுத்து ஒரு மேப் மாதிரி வரைஞ்சு அவனுக்கு என்னைக்கு சம்பளம் வருங்கிறதையும் எவ்வளவு வருங்கிறதையும் சொல்லிட்டு இதை வச்சுதான் நீ குடும்பம் பண்ணோன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். அடுத்த சீன்ல இவளுக்கு தான் சுத்தமா சமைக்க வராது. அதனால பக்கத்து வீட்டு லேடி கிட்ட போய் அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கும் போது அந்த லேடியும் இங்க பாரு ஆம்பளைங்களாம் அந்த அளவுக்கு புத்திசாலி எல்லாம் கிடையாது, உப்பு மிளகாத்தூள் இத போட்டு காயெல்லாம் குட்டி குட்டியா வெட்டி இதே மாதிரி கொதிக்க வை, இதுவே செம்ம டேஸ்டா இருக்குன்னு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சமையல் கத்து கொடுக்க அதையும் அவ கத்துட்டு அன்னைக்கு வீட்டுல சமைச்சு ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு போடுறா. பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்ன மாதிரியே சாப்பாடு செம்ம டேஸ்டா காரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு,
வெளியில போய் தம்பத்தை வைக்கலாம் வரியா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட கூப்பிட அவனும் வராங்க. அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. மறுநாள் சாப்பாடு செய்யறது எப்படி அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் ரெசிபி கேட்க அவங்க பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா நேத்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதையே ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் பருப்பையும் அரிசியும் ஊற வச்சுட்டு அது பக்கத்திலே காவல் காத்துட்டு இருப்ப பாருங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். அன்னைக்கு நைட் ஹஸ்பண்ட் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு பக்கெட்ல வாந்தி எடுக்கிறான். என்னத்த குடிச்சா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சண்டே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ கல்யாணத்துக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போவியா வேற எங்கேயும் என்ன வெளியில எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேக்குறா. அடுத்து இவங்க 2 பேரும் கிளம்பி பஸ்ல அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம். பஸ்ல போகும்போது அந்த காத்து இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போறா. இதுல அவளுக்கு தூக்கம் வரும்போது அவளோட வளையல் சத்தம் அவளை டிஸ்டர்ப் பண்ண ரொம்ப கடுப்பாகிறா. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிச்சு பார்க்கும் போதுதான் அவங்க எங்க இறங்கணுமோ அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. சரின்னு பஸ் நிறுத்தி அங்க இருக்க டிப்போல போயிட்டு எப்ப திரும்ப இன்னொரு பஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ரொம்ப லேட் ஆகும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றாங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி பஸ் வரப்போ வரட்டும் நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவ போறா. அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த கல்யாணத்துக்கு போக முடியாம போயிடுது. சோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹஸ்பண்ட் அவன் பாட்டுல சைக்கிள் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புவானா. அவ்வளவுதான் இவளுக்கு செம்ம கோவம் வந்துருது. நேரா இந்த செருப்பெல்லாம் தைப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போய் என் வலையில முதல்ல உடைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் உடைச்சிடறான். அடுத்து இவங்க இன்னொரு கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை தானே முன்னாடி நடந்து போனோம். அக்னியை சுத்தும் போது பொண்ணு நடந்து வரா. என்ன விஷயம் என்னது ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பையனுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்ல. அதனால அந்த பொண்ணு முன்னாடி நடந்து போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த கல்யாணமும் நடக்குது ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு செம்ம வெறுப்பு. எப்படா கல்யாண சாப்பாடு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. சோ அதுக்கு அடுத்து அங்க இந்த ஈலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா அத போய் கடுப்பாகி அவ ஆஃப் பண்றா. ஏன்னா இவளுக்கு அந்த சவுண்டு அதெல்லாம் சுத்தமாவே பிடிக்கல. அடுத்து இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாலும் ஹஸ்பண்ட் பாட்டுல அவன் தூங்குறான், இவ பாட்டுல இவ தூங்குறா. இப்படியே இவங்க நாட்கள் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல கடுப்பானவ அவன் தலையில தலகாணிய வேற வச்சுட்டு தூங்குவான். எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கலையே அப்படின்ற கோவத்துல அவளும் படார்னு எழுந்து போய் அவன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அவனும் நான் வீட்டுல இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வெளியில கிளம்புற, நீ சாதாரண மனுஷி மாதிரியே பேச மாட்டேங்கிற, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் தாங்க முத்துது. இப்படி அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அவன் பாட்டுல எதையோ தேடிட்டு இருக்கான். டே நான் இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுல எதையோ தேடிட்டு இருக்கே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் என்னோட லுங்கிய தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பதில் சொல்ல அததான் நீ கட்டிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல நான் இன்னொரு லுங்கிய தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தேடிட்டு இருக்கான். அப்போ இவங்களோட கல்யாண ட்ரெஸ் வந்து வெளியில விழுகுது. இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க தூங்க போறாங்க. மறுநாள் விடிஞ்சோன்னு இவன் எழுந்து பார்க்கும்போது அவன் வேலைக்கு போயிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ தனிமையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆப்போசிட்ல ஒரு நர்சரி இருக்கும். அதுல நிறைய செடிகள்லாம் இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் செடியை திருடிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறா. அவளுக்கு அப்பதான் ஏதோ ஃப்ரெஷ்ஷான காத்து இருக்க மாதிரியும் கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல். அடுத்து இப்படியே நடந்து போறா. என்ன பண்ண போறானே புரியாதுங்க. அவ பாட்டுல நடந்து போவா. ரயில்வே ஸ்டேஷன் வரும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி மேப் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. அங்க இருந்து கிளம்பி போய் இவ கஷ்டத்துக்காக அந்த பீச் ஓரமா உட்காந்தா இவ பக்கத்துல ரைட்ல ஒரு பொண்ணும் லெப்ட்ல ஒரு பையனும் தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவ குடுகுடுன்னு ஓடி போயிடுவா. அடுத்து ஏதாவது வேலை கேட்கலான்னு ஒரு சேட்டுக்கிட்ட போய் வேலை கேட்கறா. அவரும் ஒரு ஷிப்பிங் கம்பெனில வேலை இருக்க மாதிரி சொல்றாரு. இவ அந்த கம்பெனிக்குள்ள போகும்போது லிஃப்ட் ஆபரேட்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு அப்படியே உம்முன்னு இருப்பாரு. ஏன் சார் நீங்க சோகமா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லம்மா என் மூஞ்சே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுறாரு. பட் அங்க இவள மேனேஜர் ஒருத்த வந்து கேள்வி கேட்க ஏமா உனக்கு ஆபீஸ் ரூம் சுத்தமா துடைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க சார் நான் துடைக்கிறதுக்காகவே பிறந்தவ, எப்படி கிளீன் பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு வேலையும் கிடைச்சிருது. ஒரு பக்கெட்டும் மாப்பும் கொடுத்துறாங்க. அந்த ஆபீஸ் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த லிஃப்ட் ஆபரேட்டர் அண்ணா இருந்தார் இல்லையா அவரு வந்து உமாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. இங்க பாருமா எவ்வளவு தூரம் நீ நடந்து போவ, நான் உன்ன கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விடுறேன், அதுக்கப்புறம் நீ நடந்து போ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இவ்வளவு கூட்டிட்டு போறாரு சைக்கிள்ல. அதுக்கப்புறம் இவளோட ஸ்ட்ரீட் வந்த உடனே இவளும் கையில ஒரு மாப்பையும் பக்கெட்டையும் தூக்கிட்டு நடந்து போவா பாருங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். இவளோட ஹஸ்பண்டோ ரொட்டீன் வேலைங்க. நைட்டு வந்து தூங்குறது, காலையில எழுந்து போயிடுறது. அவனும் ஒரு சைக்கிளை தள்ளிக்கிட்டே போயிடுவான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி இவளுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சோ அவங்க இந்த கார்டன் மாதிரியான இடத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. மறுநாளும் சேம் திங். வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வரான், அவன் பாட்டுல குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அம்மா போதையில தூங்கிடுறான். மறுநாள் எழுந்து வேலைக்கு போறான். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் பக்கத்து
வீட்டு ஆண்டி கிட்ட வந்து இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசி காசிப் பண்ணி ஃபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீ எங்க பிறந்த, எங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிக்க அவ எதுவுமே பதில் சொல்லாம அவ பாட்டுல கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டும் அவளுக்கு வேலை, அதாவது ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ போய் அந்த ஆபீஸ கிளீன் பண்ணணும். அதனால நைட்ல தான் வெளியில போவா. அவ அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதே சில லேடிஸ் எல்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க இவளை பார்த்து ஃபன் பண்ற மாதிரி இருக்கா. இவ குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அன்னைக்கு நைட் ஆபீஸ்ல அவ கிளீன் பண்றதுக்காக தண்ணி புடிச்சிட்டு இருப்பா. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படியே அங்க வாட்டர் பியூரிஃபைங் மிஷின் இருக்கும் இல்லையா, அதுல அப்படியே சாஞ்சிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த லிப்ட்ல ஒர்க் பண்ற அந்த அண்ணா இருக்காரு இல்லையா, அவரு இவளோட கைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சு உனக்கு ஒன்னும் தெரியாது, உனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, டாக்டரை செக் பண்ணலாம் வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போக அவரும் செக் பண்ணிட்டு அம்மா நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, பட் நீங்க சரியா சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் பக்கத்து வீட்டுல ஒரு ஆன்டி இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இவ பேச போவா. அப்பன்னு பார்த்தா அந்த ஆன்டிக்கு கொஞ்சம் ஹஸ்பண்ட் கூட சண்டை போல இருக்கு. கோச்சு கிட்ட அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மட்டும்தான் இவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப யாருமே இல்லைன்றதுனால அவ ரொம்ப நொடிச்சு போயிருப்பா. அடுத்த சீல ஹஸ்பண்ட் மட்டும் தனியா தாங்க இருக்கான். இப்ப டக்குன்னு உள்ள போவா. பட் மாப்ப அந்த பக்கெட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கடகடன் வேலை கிளம்பிடுறா. இன்னைக்கும் சில லேடிஸ் ரோட்ல நின்னுட்டு டீ சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இவளை கிண்டல் பண்றதுலயே மெயினா இருப்பாங்க. இவளுக்கு பட்ட பேரே வச்சு கூப்பிட ஆரம்பிப்பாங்க, நிலவின் மங்கை அப்படிங்கிற மாதிரி. சோ இவளும் கேஷுவலா நடந்து ஆபீஸுக்கு போறா. ஆபீஸுக்கு போயிட்டு அங்க மொட்டை மாடி இருக்கும் இல்லையா, அங்கேயே உட்காந்து தூங்கிடுவாளா. அந்த லிப்ட ஓபன் பண்ணி வச்சுட்டு அவரும் தூங்குவாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாகணுமே சரின்னு அவ பாட்டுல கிளம்பி பொறுமையா நடந்து வரும்போது அந்த நைட்ல பாக்குற லேடிஸ் எல்லாமே மரத்தடியில தான் வசிக்கிறாங்க போல இருக்கு. இவளை பார்த்து பேச்சு கொடுக்க இவளும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறா. அப்ப அவளுக்கு காதுல ஏதோ சத்தம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எங்களுக்கு எல்லாம் ஒரு சத்தமும் கேட்கல. அங்க ஒரு ஆன்டி இவளை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி காட்டும் போது இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்த சீன்ல இவ வேலைக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க. பயங்கரமான வெயில் அடிக்கும். ஆனா வெயில்ல இவளால சுத்தமா நடக்க முடியாம அப்படியே நட்டிங்கிட்டு நின்னுட்டு இருப்பா, குளிர்ல நடக்கிற மாதிரி. அந்த சமயத்துல கருப்பு கண்ணாடி போட்டுட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு லேடி வந்து நீ இவ்ளோ சகப்பா அழகா இருக்கியே, என்ன கிரீம் யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல கேட்க இவளுக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, குடு குடு குடுன்னு ஓடிடுறா. பட் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இவளும் கண்ணாடி போட்டுட்டு தலையில முக்காடெல்லாம் போட்டுட்டு ஏதோ குளிர் டைம்ல நம்ம நடுங்குவோம் இல்லையா, அதே மாதிரி நடுங்கிட்டு ரோட்ல வருவா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவளால பகல் நேரத்துல சுத்தமா வெளியில போக முடியலங்க. இவ அப்படி மஃப்லர்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு அங்க ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவளை கூப்பிட்டு என்னம்மா எனக்கு ரொம்ப குளிர் எடுக்குதா, ஏன் இப்படி போத்திக்கிட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்க இவ எந்த பதிலும் சொல்லாம இருக்கும்போது அந்த லேடியோ பாரு இங்க இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், ஒரு கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ இப்படி பேசாம உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவங்கள கலாய்ச்சிட்டு போறா. அன்னைக்குன்னு பார்த்து ஹஸ்பண்ட் கீழே தூங்கிட்டு இருக்கான், இவ்வளவு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. சுத்தமா அவளுக்கு தூக்கம் வராது. சோ திரும்ப ரோட்ல நடந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அவளுக்கு காதெல்லாம் ஏதோ வலிக்குதுன்ட்டு டாக்டர் கிட்ட போய் டாக்டர் எனக்கு சுத்தமா தூக்கம் வரல, காதுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்க பாருமா உன்னை நல்லா தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன், காதுல தண்ணி கூட கிடையாது, கிளீனா இருக்கு, ஏன் உனக்கு சத்தம் கேக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவளோட காதுல கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரை வச்சிருப்பாரு. அதோட அப்படியே நடந்து வருவா. நடந்து வந்தவ படிக்கட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயே படுத்து தூங்குவாளா. மறுநாள் விடிஞ்சிருது. அந்த சூரியன் அவ மேல பட்ட உடனே குடுன்னு வீட்டை நோக்கி ஓடுறா. பரட்ட தலையோட பாக்குறதுக்கே வியர்டா இருக்கும். இவ அவளோட தெருவுக்கு போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, நைட் எல்லாம் இவ எங்க போயிருந்தா அப்படின்ற மாதிரி. ஹஸ்பண்டும் வெளியிலே நின்னுட்டு இவ்வளவு முறைச்சு பாத்துட்டு இருப்பான். சோ என்ன பண்றதுன்னே தெரியாது. இவளும் சமைக்க மாட்டேங்கிறா, வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுத்து நீ ரொம்ப நாளா சாப்பிடவே இல்ல, தயவு செஞ்சு இது சாப்பிடு, வர வர ஒல்லியாகிட்டே போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு சுத்தமா பசிக்கல அப்படிங்கிறா. அடுத்து அன்னைக்கு நைட்டும் ஹஸ்பண்ட் கூட வெளியில உட்காந்து தம் அடிக்கிறாளே ஒழிய சமைக்க மாட்டா, சாப்பிடவும் மாட்டேங்கிறா. மறுநாள் வேலை செய்யும் போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விடுறா. அதுவும் ஆபீஸ்ல விழுந்தவ டக்குன்னு எழுந்து பாப்பா. ஐயோ நம்ம இன்னைக்கு இங்கேயே தூங்கிட்டோமா அப்படின்ற மாதிரி திரும்பவும் மா போட்டு லிப்ட்ல வரும்போது அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அதனால காது தூக்கி லிப்டோட செவுத்துல வச்சுட்டு அப்படியே வருவா பாருங்க. அந்த அண்ணனும் என்னது லூசு மாதிரி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சவரு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. இது திரும்பவும் மாப் எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு அது பாட்டுல ரோட்ல பக்க நடந்து வரும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு அது பாட்டுல பேபான்னு கத்த அவ்வளவுதாங்க பக்கெட்டையும் மாப்பையும் கீழே போட்டுட்டு அந்த ஆட்டுக்கிட்ட ஓடுவாளா. சீன்ல காட்டுறாங்க அப்படியே நிமிருவா. இவளோட வாயெல்லாம் ரத்தம். என்னாச்சுன்னு அவளுக்கே புரியல, நமக்கும் புரியல. அப்பதாங்க காட்டுறாங்க ஆட்டோட கழுத்தை அப்படியே கடிச்சு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு குடிச்சிருப்பா போல இருக்கு. இவக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கும் புரியாது, அவளுக்கும் புரியாது. என்ன பண்ணோம், ஏன் இந்த ஆட்டை இப்படி கடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டத்தோட அதுவும் உழுக்குது, அதோட உயிரும் போயிடுது. வேற வழி இல்ல, இதை கொண்டுட்டு போய் குப்பை தொட்டியில போடலான்ட்டு அப்படியே இழுத்துட்டு போகும்போது அந்த நேரத்துல ஒருத்தர் குப்பை கொட்டுறதுக்கு பெரிய பார்சலோட வர இவ
இவளோ நான் தாங்க குப்பாள்றவ அப்படின்ற மாதிரி கைய உயர்த்த அவரும் எந்த இடத்துல நின்னாரோ அதே இடத்துல இந்த குப்பையை தூக்கி எறிய இவளும் அதை கேட்ச் பிடிச்சி தூக்கி போடுவா பாருங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அப்படியே வாமிட் பண்றா. அதே குப்பை தொட்டில விழுந்து அப்படியே தூங்கிட்டு மறுநாள் விடிஞ்ச உடனே பரட்ட தலையோட தலையெல்லாம் குப்பையா கையில மாப்பும் பக்கெட்டையும் தூக்கிட்டு நடந்து வருவா பாருங்க. பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருக்கும். நேரா வீட்டுக்கு வந்தவ புருஷனை பாக்குறா. அவனும் கட்டில அப்படியே குத்த வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போயிடுவான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு வெளியில வர மாதிரி இருக்கும். இவ்வளோ கிட்டக்கு போய் அவனை ஒரு கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு அவ்வளவுதான் அப்படியே மயங்கி பெட்ல விழுந்துருவா. மறுநாள் விடியுது. ஆஸ் யூஷுவல் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவ எழுந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் ஏதோ மொபைல் வச்சுட்டு போயிருப்பான் போல இருக்க. திரும்ப வந்து அதை எடுக்க இவளுக்கு அவனை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடும். அன்னைக்கு நைட்டும் சாப்பாடு வாங்கிட்டு தாங்க வந்திருக்கான். அவன் சாப்பிட்டு முடிச்சோன்னு சாப்பிடுன்ற மாதிரி சொல்றான். சோ எனக்கு பசிக்கலன்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. அவன் போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் கடகடன் சாப்பாட்டை போட்டு எல்லா சாம்பாரையும் கொட்டி வாய்க்குள்ள மொத்த சாப்பாட்டையும் வைப்பாங்க. ஆனா அவளால சாப்பிட முடியாது. அப்படியே தட்டை தள்ளி விட்டுட்டு முழுங்க ட்ரை பண்ணுவா. அது வயிற்றுக்குள்ளே போகாது. அப்படியே வந்து வெளியில வாமிட் பண்ணுவா. மறுநாளும் அவ ஆபீஸ்க்கு வேலைக்கு போறா. அப்படியே லாங் ஷாட்ல இருந்து அந்த ஆபீஸ காட்டுவாங்க. மாப்புங்கையுமா நின்னுட்டு இருப்பா. இப்படியே அவ காலங்கள் போயிட்டு இருக்கு. ரோட்ல ரொம்ப நேரமா வாசல்லே உட்காந்துட்டு இருப்பா பாருங்க. பாக்குறதுக்கே பாவமா இருக்கும். அவ போட்டிருக்க பிளவுஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகி புள்ளியாகிட்டே போயிட்டு இருப்பா. அப்படியே அவ உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆடு இவள கிராஸ் பண்ணி போகும். அதோட வாயெல்லாம் ரத்தமா இருக்கும். ஐயோ இது நம்ம கொண்டு ஆடாச்சே அப்படிங்கிற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஊர் மக்கள் அதை துரத்திட்டு போறாங்க. அவ்வளவுதாங்க, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு காட்டுக்குள்ள ஓடுவா பாருங்க. அங்க இருக்கிற ஒரு பறவையை எடுத்து அதோட ரத்தத்தை சாப்பிட்டுட்டு திரும்ப கொண்டுட்டு வந்து அந்த பறவையை வீட்டுக்குள்ள ஒரு துணியை சுத்தி டப்பாக்குள்ள வச்சு கட்டில் கடியில வச்சிடா. இப்படியே அவளோட நாட்கள் போது. பறவையை பிடிக்கிறது சாப்பிடுறது, கோழியை பிடிக்கிறது சாப்பிடுறது, இப்படியே பண்ணிட்டு இருப்பா. அவ கட்டிலுக்கு அடியில வச்சிட்டு இருந்த டப்பால மட்டும் பறவைகளும் கோழிகளும் நிறைஞ்சு போய் அந்த ஃபுல் டப்பா முழுக்க ரொம்பிடுங்க. மறுநாள் இவ பகல்ல வேலைக்கு போவா. அப்பன்னு பாத்தீங்கன்னா அவளால வெயில் தாங்க முடியாது. கண்ணாடி போட்டுக்கிட்டு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு அவ பாட்டுல ரோட்ல நடந்து போவா. அதுல அவளோட ரியாக்ஷனை காட்டுவாங்க. அந்த சூரியன் மறையும் போது அவளோட காலை விட்டு அப்படியே சன்லைட் பாஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அப்ப அவளுக்கு ஒரு ஸ்மைல் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவளால ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கும் ஒரு பறவையை பிடிச்சி மாடியில சாப்பிட்டுட்டு அப்படியே மல்லாந்து கிடப்பா. அந்த லிப்ட் அங்கிள் இருக்காரு இல்லையா, அவரு பாட்டுல மேல வந்து இவளை கூட்டிட்டு போய் கீழே விட்டுருவாரு. அப்ப அவ நடந்து வரும்போது இவ வாயெல்லாம் ரத்தமா இருக்கும். எப்பவும் போல இவ ரோட்ல நடந்து வரும்போது அந்த ரோட்ல சில திருநங்கைகள் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரே ஒரு லேடி மட்டும் வந்து இவளோட வாயை தொடச்சு விடுறா. சோ அவளுக்கும் நல்லா புரிஞ்சு போயிடுது இவ ஏதோ வித்தியாசமா இருக்கான்ற மாதிரி. ஆனா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கா. இவளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்களோட வீடியோவை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அதை ஆஃப் பண்ணி வச்சவ திரும்பவும் பறவையை பிடிச்சி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தரையிலே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் ஹஸ்பண்ட் எழுந்து வீட்டுக்குள்ள கட்டில் கடியில ஏதோ சுத்தி சுத்தி வச்சிருக்கே, அதுல இருந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரல அப்படிங்கிற மாதிரி முறைச்சபடி சொன்ன உடனே ஆமா எனக்கும் எந்த ஸ்மெல்லும் வரலன்ற மாதிரி அவனும் ரிப்ளை பண்ணிட்டு அவன் பாட்டுல வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல கட்டில் கடியில இருந்து பயங்கரமான சவுண்டு. இவளுக்கு தான் சவுண்டு சுத்தமா பிடிக்காது. என்ன ஏதுன்னு பார்த்தா இவ கடிச்சு ஒவ்வொரு பறவையா துணியை சுத்தி வச்சிருப்பா இல்லையா, அது எல்லாத்துக்கும் உயிர் வந்து அந்த வீடு முழுக்க பறக்க ஆரம்பிக்குது. பறக்க ஆரம்பிச்சதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் கீழே விழுந்துரும். அது என்ன பண்ணும், அந்த வீட்டை விட்டு வெளியில போகிறதுக்காக அப்படியே செவுத்துல கண்ணால சுட்டா எப்படி இருக்கும் அது மாதிரியான ஓட்டையை போட்டுட்டு வெளியில போகும் பாருங்க. அடுத்த சீன்ல இவ திரும்பவும் வேலைக்கு போறா. ஆனா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவனும் பிரிண்டிங் பிரஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ ₹1 காயின் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல காசை போட்டு பிசிஓல இருந்து இவ கால் பண்றா. பட் இவளுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. ஹலோ அப்படின்ற மாதிரி இவ சொல்ல அவனும் அந்த பக்கம் என்னாச்சு, ஏன் கால் பண்ண, நல்லா இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் நல்லாதான் இருக்கேன், சும்மா கால் பண்ணணும்னு தோணுச்சு அதான் பண்ணேன், பாய் வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடிடுவா. இன்னைக்கு நைட் வந்த உடனே இவங்கிட்ட பேசணும்ன்ற ஒரு முடிவோட இருப்பா. அவனும் பேசணும்னு ஒரு முடிவோட வருவான். ரெண்டு பேரும் ஒரு சேர நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட விட்டு கொடுத்துறா. நீ ஏன் முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி. சோ அவ முழு கதையும் சொல்லிடுறா. எனக்கு என்னன்னே தெரியல, பசிக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல, என்னால சாப்பிட முடியல, ஆனா மிருகங்களோட ரத்தம் பறவைகளோட ரத்தம் இததான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் தன்னோட குறைய பத்தி இவகிட்ட சொன்ன உடனே பரவாயில்ல எனக்கு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு, நீ உன் சந்தோஷத்துக்கு நீ இரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் இங்க பாரு, உனக்கு எங்க போகணும்னு நினைக்கிற
நினைக்கிறியோ அங்க போயிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம், நான் எதையும் கேட்க மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது, இப்போதைக்கு தேவைப்படுறது உன்னோட நட்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல இவனோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் வராங்க. வீட்டுக்கு வந்து இவங்களை கூட்டிட்டு வெளியில போகணும்னு ஆசைப்படுறாங்களாம், அதாவது பீச்சுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு போறதுக்கு சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சும்மா உட்காந்துட்டு இருக்க, அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க, கூட ஒரு நாயையும் வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இவங்க உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு வெறுப்பாகி இரு வர அப்படின்ற மாதிரி இவ ஒரு கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அதை மடக்கி அந்த மண்ணில குத்தி வச்சுட்டு கடகடன் போனவ அந்த லேடி கிட்ட இருந்து நாயை வாங்கி, நான் கொஞ்சம் வாக்கிங் கூட்டிட்டு போகட்டா அப்படின்ற மாதிரி கேட்பா. கொஞ்சம் தூரம் வாக்கிங் கூட்டிட்டு போவா. திடீர்னு என்ன நினைப்பானே தெரியாது, அங்க ஒரு குட்டி பையனும் தாத்தாவும் நடந்து வருவாங்க. டே, உனக்கு நாய்க்குட்டி வேணுமா, இந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கோன்ற மாதிரி கொடுத்துட்டு அவப்பாட்ட திரும்ப வந்து, பாருங்க அவங்க நாய்க்குட்டி ஓடி போச்சு, வேணும்னா அதை போய் புடிச்சுக்கோங்க, நாங்க கிளம்புறோன்ற மாதிரி யோ பாட்டுல நடந்து போக புருஷனும் பின்னாடியே நடந்து வந்துடும். யோ என்னையா பாத்துட்டு இருக்க, அவ பாட்டுல நாயை கொண்டுட்டு போய் எங்கேயோ விட்டுட்டா, போய் புடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியோ ஹஸ்பண்ட துரத்த இவங்க 2 பேரும் இப்படியே நடந்து போறாங்க. ஒரு மாடியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இவளுக்கு சுத்தமா அந்த நாய்ஸ் எல்லாம் பிடிக்காது, காதை பொத்திட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து ஒரு பார்க்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம 2 பேரும் சாதாரண புருஷ பொண்டாட்டி தம்பதிகள் கிடையாது, ஃபர்ஸ்ட் சாதாரண ஹியூமன்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமால நம்ம 2 பேரும் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி உமா கேட்க, கோபாலும் ஆமான்னு சொல்லிடுறான். 2 பேரும் புல் தரையில படுத்துட்டு இருக்காங்க. அவன் படுத்துட்டு இருக்கும் போது அவனோட காதை கவனிப்பா. என்ன உன் காதுல ஏதோ வெட்டுக்காயம் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அதனாலதான் நான் காதை மூடின மாதிரி இப்படி முடி வளர்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லுவான். அப்பன்னு பார்த்து, வாடா என்ன வந்து கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் ஒரு மாதிரி பயந்து போய் அவளை பாக்குறான். டே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டிக்கலாம், இதுல ஒன்னும் தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, சரின்னு டக்குன்னு ஒரு ஹக்க கொடுத்துட்டு டக்குன்னு ரிலீஸ் ஆகும் பாருங்க. செம ஃபன்னா இருக்கும். அடுத்த சீன்ல இப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நைட்டும் வந்துருது. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு ஒய்ஃபை பார்த்து கேக்குறான். என்னடா கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவளும் திரும்ப கேட்க, அந்த பறவைகளை சாப்பிட்றிய அது உன்னை கொத்துமா அப்படின்ற மாதிரி இவன் சைகை பண்ணி காட்டுவான். அடுத்து இவங்க 2 பேரும் கேஷுவலா அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போவாங்க. அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருப்பாரு. அவரும் அப்படியே ரோபோட் மாதிரி இருப்பாரு. இவன் கிட்டக்க போய் ஒரே ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இது குழந்தைங்க சாப்பிடுறதுப்பா அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, இல்ல இது சாப்பிட்டா நாக்கெல்லாம் ப்ளூவா மாறுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு பஞ்சு மிட்டாயை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா பொண்டாட்டிய காணோம். இவனும் தேடிக்கிட்டு ஓடி வருவாங்க. அதுவும் நடந்து வீட்டுக்கு வருவான். நடந்து வீட்டுக்கு வரும்போது பஞ்சு மிட்டாய் பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போய் ஒரு மாதிரி இருக்கும். ஏண்டா ஒரு ட்ரெயினை விட்டினா மறு ட்ரெயின்ல ஏறி வர தெரியாதா உனக்கு, அதை யோசிக்காம நடந்தே வந்திருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த பஞ்சு மிட்டாயை அவன் கையில இருந்து புடுங்கி தூக்கி போட்டுறா. ஐயோ எனக்கு உன்னை காணுன்ற பதற்றத்துல நடந்தே வந்துட்டேன், அதை யோசிக்க தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் வா அப்படின்ற மாதிரி அவனை ஏதோ கன்வின்ஸ் பண்ணி அவன் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்க பாப்பா. ஆனா அவனும் நல்லா தூங்கி போயிடுறாங்க. தூங்குறவனை இவ எழுப்பியும் பாப்பா, அவன் எந்திரிக்கவே மாட்டான். என்னாச்சுன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். இவ வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட்லியா பேசலான்னு தலையில முக்காட்ட போட்டு ஏதோ பேசுற மாதிரி இருக்கும். பட் இவளுக்கு தான் ரத்த வெறியாச்சு, அவனை கடிச்சே கொன்றுப்பா போல இருக்கு. அதுலயே அவன் காலி. இப்படியே பல நாட்கள் ஆயிடுது. வீட்டை விட்டு 2 பேரும் வெளியில வரல. ஊர் மக்கள் எல்லாருக்கும் டவுட் வந்துடுது. அது மட்டும் இல்ல, அந்த லிஃப்ட் ஆபரேட்டர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஏன் வேலைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு லேடி கிட்ட கூப்பிட்டு விசாரிக்க, அவங்களோ எங்க ஹஸ்பண்டும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்னாதான் ஒர்க் பண்றாங்க. பட் இவங்க 2 பேரும் வெளியில வரவே இல்ல, வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்லையானே தெரியல. வெளியில பூட்டு போடல, உள்ளதான் தாப்பால் போட்டிருக்கு. ஒருவேளை உள்ளே 2 பேரும் செத்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணி சிரிக்க அவருக்கு கோவம் ஆயிடுது. டக்குன்னு அந்த லேடியை பார்த்து முறைச்சிட்டு போயிட்டாரு. அடுத்த சீன்ல அந்த லேடிக்கு என்னதான் நடக்குது, ஏன் வெளியில வரலங்கிற ஒரு டவுட். சோ ஜன்னல் வெளியா எட்டி பார்க்கலான்னு வெளியில ஒரு ஸ்டூல் இருக்கும். அந்த ஸ்டூலை போட்டு உள்ள பார்த்தா பயங்கரமான ஸ்மெல் போல இருக்கு. இவ வாந்தி எடுத்த மாதிரி மொமட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்பதான் நமக்கே உள்ள காட்டுறாங்க, இவ பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அந்த செடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருப்பா. அந்த செடிகளும் காஞ்சி போன மாதிரி அடுத்த சீன்ல காட்டுவாங்க. அடுத்து அவளோட கணவன் அசைவே இல்லாம கடந்தான் இல்லையா, அவனை உட்கார வச்சு இருக்கிற சீரியல் பல்பெல்லாம் அவன் மேல சுத்தி விட்டு அங்க இருக்கிற மொத்த ஊதுபத்தியையும் கொளுத்தி ஒரு படையிலேயே போட்டு அவன் திரும்ப உயிரோட வருவானான்னு காத்துட்டு இருப்பா. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குங்க. இவங்க 2 பேரும் வெளியில வரல, இவளும் எதுவுமே சாப்பிடல. அவன் பக்கத்துலயே உட்காந்து நீ வருவியா வருவியான்ற மாதிரி தடவி கொடுக்கும் போது தலையில இருக்க முடியெல்லாம் கீழே கொட்டுது, பல்லெல்லாம் ஓபன் ஆகி பயங்கர கொடூரமா உட்காந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல அவனோட காதும் கீழே விழுகுது. இது வரைக்கும் அவனோட காது ஏதோ கட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே பிச்சுக்கிட்டு கீழே விழும். அதையும் அவன் மேல வச்சிடறா. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு இந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம எலியெல்லாம் வரும் போல இருக்கு. அந்த எலிய பார்த்து இவ சந்தோஷப்பட கொஞ்ச நேரத்துல ஊர்
மக்கள் மொத்த பேரும் சரியா தூக்கம் இல்லாம வெளியில வந்து பாக்குறாங்க. ஏன்னா ஒரே ஆடு சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு ஆட்டை கடிச்சா இல்லையா, அந்த ஆடு இன்னும் பல ஆட்டை கடிச்சு எல்லாமே பேய் பிடிச்சு போய் இவளை வந்து பார்க்க வந்திருக்குங்க. இவளுக்கா செம்ம டென்ஷன், என்ன பண்றதுன்னே தெரியல. மொத்த ஆட்டையும் கயிறு போட்டு கட்டி வெளியில கூட்டிட்டு போய் ஓட்டி விடலான்னு பார்த்தா டோர்ல இது சபிக்கப்பட்ட வீடு அது இதுன்னு ஹிந்தில ஏதோ எழுதி இருக்கு. இவளுக்கு அதெல்லாம் பார்த்த உடனே கஷ்டமாயிடுது. டக்குன்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அழைச்சிடுறா. ஆனா அந்த ஆடு மொத்தமுமே அவளை விட்டு போகவே போகாதுங்க. அப்பன்னு பார்த்து இவ ரொம்ப வலுக்கட்டாயமா அதை கூட்டிட்டு போய் காட்டுல நிக்க வச்சா அங்க ஒரு குட்டி எலி ஓடும். அதை பார்த்துட்டு இந்த ஆடுகள்லாம் புல்ல சாப்பிடுறதோ இல்லையோ எலிய சாப்பிடறதுக்கு ஓடும். அதுல இவ எஸ்கேப் ஆகி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடா. வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி ஒரு கத்திய வச்சு இவளோட முதுகுல குத்தி என்னடி வீட்டுக்குள்ள மறைக்கிற, இப்ப எல்லா கதையும் எனக்கு தெரிய போது பாரு, வீட்டுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே ஹீரோயினை வீட்டுக்குள்ள தள்ளிட்டு வர அங்க இருக்கிற காட்சியை பார்த்த உடனே அந்த லேடிக்கு தூக்கி வாரி போட்டுருது. புருஷனை, செத்து போன புருஷனை இப்படி உட்கார வச்சு சீரியல் பில்பெல்லாம் மாட்டிருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவ ஆச்சரியமா பார்க்க, இங்க பாரு என் புருஷனை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட அப்படியே அவளோட பல்ல காட்ட அவ்வளவுதான். அதே இடத்துல நடுங்கி போய் அப்படியே சவுத்தோட சவரா ஒட்டிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினை கேட்கவா வேணும், அவ்வளவுதான் ஏதோ ஒன்னத்தை எடுத்து அவளோட மண்டையில போட்டு காலி பண்ணிட்டா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த லேடிய கண்டதுண்டமா வெட்டி கொண்டுட்டு போய் குப்பையில போட்டுருவாங்க. இவ குப்பையில அந்த டெட் பாடியை வெட்டி போடும் போது அந்த ஆடுகள்லாம் இருந்துச்சு இல்லையா, அது டெட் பாடியை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். பார்க்கவே பயங்கர பயமா இருக்கும். அடுத்த சீன்ல இதுக்கப்புறம் இவனோட டெட் பாடியை வீட்டுல வச்சிருந்த வேலைக்காக அது யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ரோட்ல சில லேடிஸ் நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு லேடி இவகிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்கள பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு ட்ரக்க புக் பண்ணி வீட்டுல தன்னோட ஹஸ்பண்டுக்கு அழகா வெள்ளை துணியில பாடி ஃபுல்லா சுத்தி பக்கத்துல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு கருப்பு பூக்களை அவன் மேல வச்சு வழிபட ஆரம்பிக்கிறா. அடுத்து அந்த ட்ரக்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப தூரம் போறாங்க. ரொம்ப தூரம் போன உடனே அந்த ட்ரக் ஓட்டுறோன்னா, இங்க பாருமா நான் நிறைய கிரைம்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட பேச, என்ன பார்த்தா அவங்களுக்கு பயமாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஊரே உன்னை பத்தி தப்பா தான் பேசிட்டு இருக்கு, நீ ஒரு பேய்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு, ஒரு டீமன்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் எனக்கு ஒரு கை கொடுத்து இந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இறக்கி வச்சுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஓடியே போயிடுறாங்க. அடுத்து இவ ஒரு ட்ராலில பணத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல தள்ளிக்கிட்டே போக பாருங்க. பெட்ரோல் கூட இவ்வளவு கிராஸ் பண்ணி போகும். பட் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காது. நேரா சுடுகாட்டுல எடுத்துட்டு போய் என்னோட கணவனுக்கு கொல்லி வச்சுட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. விடிஞ்சும் போயிடுது. அந்த இடத்துக்கு ஒரு அகோரி வராரு. வந்தவரு அந்த சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டு அவளோட நெத்திலையும் கொஞ்சம் சாம்பல் அப்படியே இட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் இவ குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பாக்ஸ் கிடக்கும், சாக்லேட் பாக்ஸ். அந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்து ஹஸ்பண்டோட அஸ்திய அந்த அகோரியோட சேர்ந்து கலெக்ட் பண்ணிக்கிறா. அடுத்தவ ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த தடவை அவளால நல்லா டீ சாப்பிட முடியுது. அப்போ அந்த கடையில ஒரு டிவி ஓடிட்டு இருக்கும். அந்த டிவில சைனீஸ் படம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். அதுல இந்த கிங்டம் மூவி இருக்கு இல்லையா, அதோட சீன்ஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கும். என்னன்னா அவன் ஒரு டீமனா இருப்பான். அந்த ஊரே அவனை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அவனும் பரவாயில்லடா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அசால்ட்டா கிளம்புவான். அதை பார்த்தவ நேரா திரும்பவும் ஏன் நம்ம ஊருக்கே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நடு ரோட்ல நடந்து போவாங்க. பட் இந்த தடவையும் அவளுக்கு மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விட அடுத்த சீன்ல பார்த்தா இவ இந்த மாங்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. மூக்குல பலத்த காயம். அவங்களோ இவளோட முன்னாடி அப்படியே வரிசையா உட்காந்துக்கிட்டு பீஸ்ஃபுல்லா பாக்குறாங்க. இந்தம்மா சாப்பாடு அப்படின்ற மாதிரி சாப்பாட்டை கொடுக்க இவ வாங்கி அதை பக்கத்துல வச்ச உடனே நாங்களும் மாமிஸ் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் ஃப்ரெண்ட்ல வச்சுக்கிறா. அடுத்து உனக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்க பண்றோம், உடம்பு நல்லாற வரைக்கும் நீங்க தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அடுத்து இவளுக்கு மூக்குல கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. அந்த மாங்க் இருக்கிற இடத்துல ரெஸ்ட் ரூமுக்கு இவ போவாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா பறவைகள்லாம் இவளை தொடர்ந்து வரும் பாருங்க. செம்ம டென்ஷன் ஆவா. ஏன்னா இவளுக்கு தான் சுத்தமா சத்தமே பிடிக்காது. அடுத்து இவ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி அவங்க கிட்ட வந்த உடனே அவங்க மூக்குல கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா இவ வாய்க்குள்ள இருந்து ஒரு ரெக்கையை எடுத்து திரும்பவும் பாத்ரூம்ல தூக்கி போடுவா பாருங்க. அப்படி போட்டுட்டு கண்ணாடியில பார்த்தா அவளோட முடிய தலைக்கு மேல தூக்கி பிடிச்சுக்கிட்டு கோரமா சிரிப்பா. அடுத்து ஊருக்கு கால் பண்றா. அதாவது பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு கால் பண்ண உடனே அவங்களும் ஏதோ ஒரு வண்டி அனுப்புறாங்க போல இருக்கு. இவளும் அந்த வீடு இருக்கிற தெருவு கிட்ட நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இருக்க குழந்தைங்களாம் இவளை பார்த்து மிரண்டு ஓடுது, ஒரு டீமன் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திரண்டு இருக்காங்க. இவ வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க. வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரி பிளானும் பண்ணிட்டுறாங்க. அவங்க எல்லாருமே கதவை திறந்த உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஒரே பறவைகளா வெளியில பறந்து வரும் பாருங்க. அவ்வளவுதான் வீட்டை கொளுத்திடுறாங்க. இவளால என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லார் வீடும் இருக்கும் இல்லைங்களா, அதுல கூரை மேல ஏறி குடுகுடுன்னு ஓடுவா. அந்த பக்கமா போய் விழுந்த உடனே அங்க ஒரு போலீஸ் ஆபீசரும் சாமியாரும் வந்து நின்று இவளை பிடிக்கலாம் ட்ரை பண்ணும் போது இவ பின்னாடியே நடந்து போவா. அப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த லயன் கம்பத்துல இருந்து ஒரு
ஒயர் மட்டும் அருந்து இவ மேல படும். பட் இவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் மண்டிட்டு வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இவ குடுக்குடுன்னு ஓடி வரா. அப்பன்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இவள கடத்துற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி, அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ரோட்ல ஒரு லேடி நிப்பாங்க இல்லையா, அவங்க 3 பேரும் சேர்ந்து இவளை எப்படியாவது பத்திரமா அவங்க ஊருக்காவது அனுப்பி வைக்கலான்ட்டு ஒரு கார்ல இவளை கூட்டிட்டு போகும்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து திரும்பவும் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு எதுக்கு நம்ம பயந்து ஓடணும், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி கார் கதவை திறந்துட்டு வெளியில போவா. வெளியில போயிட்டு அவங்க முன்னாடி நின்னு என்ன இப்போ நான் தானே உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பல்ல ஈன்னு காட்டுவா. அவளுக்கு 2 கோரப்பல்கள் அப்படியே முளைச்சிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஊர் மக்களே ஓடி போயிடுறாங்க. அடுத்தவ இமயமலைக்கு போற ட்ரெயினை புடிச்சு போயிட்டு இருக்கும் போது அங்க சீட் இருக்கும் இல்லையா, அங்க போய் உட்காருவா. ஏமா உனக்கு மூக்குலயே அடிபட்டுருச்சுன்னு ஆப்போசிட்ல ஒரு பாட்டி கேட்பாங்க. நான் புதுசா ஒரு ஆளை புடிச்சிட்டேன் அதனாலதான் அப்படின்ற மாதிரியான பதில கொடுத்துட்டு அவளும் திமிரா ரெஸ்ட் ரூம்க்கு போவாங்க. அங்க போய் கருப்பு கலர் புடவை, ஜாக்கெட் எல்லாத்தையும் மாத்திட்டு லிப்ஸ்டிக்ல இருந்து நெயில் பாலிஷ் வரைக்கும் ஃபுல்லா கருப்பா மாத்திட்டு தெனா வெட்டா ஒரு தம் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அப்படியே முக்காடு போட்ட வண்ணமா ட்ரெயின்ல நின்னுகிட்டே வந்துட்டு இருப்பா. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஆடெல்லாம் பயங்கரமா கத்துற மாதிரி இருக்கும். என்ன ஏதுன்னு எட்டி பாப்பா, மொத்த ஆடும் இவ்வளவு ஃபாலோ பண்ணி அப்படியே துரத்துக்கிட்டு வரும். சே இதுங்க என்ன விடாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆட்டையே பாத்துக்கிட்டு இவளும் போக அந்த ஆடும் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு போகும். இதோட இந்த படம் முடியுதுங்க. அந்த அன்பிரடிக்டபிள் கதை என்னன்னா, ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் தூக்கமே வராம வெளியில நடந்து வந்திருப்பா இல்லையா, அப்பவே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் பெட்ல இருந்து இவ எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நைட்டே அவ இறந்து போயிருப்பா. இது ஒரு ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை இல்லையா, அதை நினைச்சு ரிவெஞ்சாவும் வெஞ்சன்ஸாவும் அவளோட ஆன்மா ஒரு ஆவியா அந்த இடத்தையும் சுத்தி வரும். பட் அவளை எல்லாரும் கண்ணால பாப்பாங்க. கொஞ்ச நாள்ல அவ இறந்து போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அதனாலதான் கதவுல அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. இவ ஒரு ரிவெஞ்ச் ஃபுல்லான சோலா எல்லார் கண் முன்னாடியும் சுத்தி சுத்தி வருவாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.